ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, என் தாய் கழகத்திலேயே நான் இணைஞ்சிட்டேன்னு. ஏதோ அவரோட அம்மா அவரை அறிவாலயத்திலே பொட்டு போட்ட மாதிரி. இந்த இயக்கத்துல அத்தனை விஷயங்களையும் அனுபவிச்ச ஓபிஎஸ் இன்னைக்கு கலைஞர் தளபதி, குட்டி தளபதி, குட்டி குட்டி தளபதின்னு குனிஞ்சு நிக்கிறாரு. இதுக்கு அவர் உடம்பு கூசல. இதுல புதுசா திமுக கரவேட்டி கட்டிக்கிட்டு சுத்துறார். பெருமையா அவரோட கார்ல இருந்த அம்மாவோட போட்டோ கழட்டிட்டு ஸ்டாலின் போட்டோ வைக்கிறாரு. கேட்ல இருந்து ரெட்டை சின்னத்தை உடைச்சு எடுத்துடுறாங்க. கார்ல யார் போட்டோ வேணும்னாலும் வைக்கலாம், ரெட்டை சின்னத்தை உடைக்கலாம். ஆனா நீ உட்கார்ந்துகிட்டு இருக்கிற காரு, அந்த கேட் இருக்கிற வீடு, நீ போட்டுக்கிட்டு இருக்கிற டிரஸ், நீ சாப்பிடுற சோறு இந்த அதிமுக போட்டது, எங்க அம்மா போட்டது. இதை யாராலையும் மறுக்க முடியாது. இல்ல, இங்க தானே சாப்பிட்டாரு, இங்க தானே சுரண்டி சாப்பிட்டாரு. ஒரு நாள் கரவேட்டி கட்டிட்டா என்ன நீங்க திமுக சொத்தாயிடுவீங்களா? எங்க அம்மா போட்ட பிச்சை. டீ கடை பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் எப்படி ஆனாரு? உங்களுக்கு அந்த அடையாளம் யார் கொடுத்தாங்க? எங்க அம்மா கொடுத்தாங்க, இந்த அதிமுக கொடுத்துருச்சு. இவ்வளவு அசிங்கமான பொழப்பு பொழைக்கிறதுக்கு பதிலா கை எச்சில் பட்டாலும் பரவாயில்லன்னு நாக்கு புடுங்கிட்டு சாகலாம். ஆனா அவருக்கெல்லாம் உரைக்காது. ஏன்னா அவர் ஓபிஎஸ் ஒன்லி ப்ராஃபிட் ஷேரிங், அரசியல் லாபம் தவிர வேற எதையும் யோசிக்காத அழுக்கான அரசியல்வாதி. ஆதாயத்துக்காகவும் அரசியல் லாபத்துக்காகவும் சம்பாதிச்ச சொத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் இப்படி அசிங்கமான செயல் செய்யறாரு ஓபிஎஸ். இப்படி கேவலமான ஒரு செயல் செஞ்சுட்டு எதிரி திமுக கூட கைய கோர்த்து அவர் செஞ்ச அசிங்கத்தை மறைக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்றாரு. அதுல ஒண்ணு எடப்பாடி எதிர்ப்பு. என்ன கட்சி பொறுக்க நடிச்சிருச்சுன்னு சொல்றார். 4 வருஷமா நான் தனியா இருந்தேன். 4 வருஷமா தானே தனியா இருந்தீங்க. 40 வருஷம் அதிமுகவோட சொத்தை தானே சுரண்டி தின்னீங்க. அதெல்லாம் உங்க உடம்புல ஒட்டலையா? ஒருவேளை சோறு போட்டாலே உசுர கொடுக்கிறவன் மதுரைக்காரன், அந்த ஊரோட பேரையே கெடுத்துட்டாரு. தூக்கு கயிறையும் மாலையையும் சமமா பார்க்கிறவன் தான் உண்மையான அரசியல்வாதின்னு சொன்னாரு தேவரையா. தேவரையா பேரை சொல்லி பொழப்பு நடத்துற ஓபிஎஸ் அவர் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம எதிரி திமுக கூட கைய கோர்த்து இன்னைக்கு அவரோட இனமானத்தையும் இனப்பேரையும் கெடுத்துட்டார்.